Hello students. So in this video we are going to see a new chapter which is known as connecting PHP and MySQL. So in this chapter we are going to understand the important database connectivity, okay? To know the PHP MySQL functions, to know the features of MySQL connection process, to know the basics of web database. Okay, so these are all the things that we are going to see. Okay, so the first one is creating PHP and MySQL, connecting PHP and MySQL. Okay, PHP is a programming language where you use this programming language to create a website, but MySQL is a database application, okay, which can handle datas which are stored in tabular form, okay, rows and columns. So you cannot able to handle that much data in programming language with small variables, okay. So you have to create database to handle large amount of data. So if you want to connect the database, then you need this connecting facility in the PHP language. Okay, so we are going to learn how to connect your PHP program to your database. So database is important to all computers. Data is important to all computers and internet related application. Numerous growth of data need a secure and convenient environment to store and manipulate autonomously. ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் டேட்டான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த டேட்டா வந்து ரொம்ப செக்யூராகவும் ஆட்டோமேட்டிக்காகவும் ஸ்டோர் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ ஆல் தீஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரிலேஷனல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ RDBMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாவை டேபுலர் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்குரிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா MySQL, Oracle, IBM, DB2 அண்ட் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர். ஸோ இதெல்லாம் தான் அதோட சாஃப்ட்வேர்ஸ். These databases are connected with the programming language and perform the major operation like insert, select, update and delete. ஸோ இந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் எல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் PHP, அப்புறம் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. இது கூடலாம் இந்த சாஃப்ட்வேருங்கள் கனெக்ட் ஆகி அதில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்சர்ட், ஸோ ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரு டேட்டாவை மாற்றுறது, அப்டேட்னா சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஆக்ஷன்ஸ் தட் கேன் பி டன் இன் அ டேட்டாபேஸ். ஸோ using this structured query language which is SQL, so which is common programming language used for RDBMS software. Okay, ஸோ நம்ம RDBMS சாஃப்ட்வேரில் நிறைய சாஃப்ட்வேர் பார்த்தோம். அதில் எல்லாத்துலேயுமே காமனாக யூஸ் பண்ணுற ஒரே லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா SQL. ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, இது வந்து ஒரு கமாண்ட். ஓகே, ஸோ அந்த கமாண்டை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குரிய ரிசல்ட்டை நீங்கள் உடனே பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து யூ ஹாவ் டு know the SQL query language. Okay, so the combination of PHP and MySQL has become very popular server-side web scripting language in internet. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா PHP அண்ட் MySQL அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ரோலை ப்ளே பண்ணுது இன் வெப் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ திஸ் சாப்டர் கவர்ஸ் MySQL and PHP scripting language connectivity. ஓகே, ஸோ இந்த PHPயும் MySQLும் எப்படி கனெக்ட் ஆகிக்குது, அதில் இருக்க டேட்டா எப்படிலாம் ஷேர் ஆகுது அப்படின்றத பார்க்குறது தான் வந்து இந்த சாப்டர். ஸோ which covers database connectivity, connection establishment, data selection, SQL statement execution,
அண்ட் கனெக்ஷன் டெர்மினேஷன். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் எப்படி அந்த கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அந்த கம்யூனிகேஷனில் எப்படி அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, அங்கேருந்து டேட்டா எப்படி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அப்புறம் கடைசியாக வந்து அந்த கனெக்ஷனை எப்படி ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்றதையும் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து PHP functions. So in PHP scripting language, many functions are available for MySQL database connectivity and execution of SQL queries. ஓகே, அது கொரீஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய கொரீஸ்னு சொல்லலாம், SQL கமாண்ட்ஸ்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கொரீஸை வச்சு நம்மளால் டேட்டா மட்டும்தான் எடுக்க முடியும். பட் ஃப்ரண்ட் எண்டில் ஏதாவது ஆக்ஷன் செய்யணுன்னா அது PHP வச்சு தான் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்னோடய டேட் ஆஃப் பர்த்து வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கு, ஆனால் என்னுடைய ஏஜ் வந்து ஒரு இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த MySQL அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர்னால் என்னோடய ஏஜை வந்து கால்குலேட் பண்ண முடியாது. அதில் வந்து டேட்டாவை மட்டும் ஸ்டோர் பண்ணி தான் வைக்க முடியும், அதுலேருந்து ரிட்ரைவ் பண்ணி பார்க்க முடியும், அவ்வளோதான். பட் இந்த PHP அப்படின்ற சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன பண்ணுன்னா, அந்த டேட் ஆஃப் பர்த்தை எடுத்துக்கிட்டு இனிய டேட்டை கம்பேர் பண்ணி கால்குலேஷன் பண்ணி, ஸோ அந்த டேட் ஏஜாக வந்து கன்வெர்ட் ஆகி நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ் தான் வந்து PHP. சும்மா சாதாரணமாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து MySQL. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா MySQL அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது PHPயில். ஸோ இது வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் இருக்க ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூ கேன் ஆக்சஸ் MySQL கனெக்ஷன். ஸோ அந்த டயக்ராமில் தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ PHPன்னு இருக்கிறது வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட்டு ப்ரௌசர் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இன்டர்நெட் மூலயமாவோ இல்லை ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி மூலயமாவோ யூ கேன் ஆக்சஸ் திஸ் டேட்டாபேஸ், ஸோ விச் இஸ் MySQL. So MySQL extension contain the following important functions which are related to MySQL database connectivity and management. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான 6 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து PHPயிலேருந்து MySQLக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், டேட்டாவையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து MySQL _கனெக்ஷன். ஸோ இந்த கனெக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து MySQL _க்ளோஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். அடுத்து வந்து செலக்ட் டிபி அப்படின்னு இருக்குது. இது எந்த டேட்டா பேஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். அடுத்து அஃபெக்ட் ரோஸ், கனெக்டிவிட்டி கனெக்ஷன் எரர், ஃபெச் அசோசியேஷன். ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், அதுக்குரிய ஆக்ஷன்ஸ் அதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், நம்ம அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற இந்த கோடு தான் வந்து MySQL கனெக்ட். ஸோ இந்த MySQL கனெக்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து நம்ம இன்புட் கொடுக்கணும். அது 4 இன்புட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சர்வர் நேம், அடுத்து யூசர் நேம், அப்புறம் பாஸ்வேர்டு, அப்புறம் டிபி நேம். ஸோ சர்வர் நேம்ன்றது உங்கள் MySQL அப்படின்ற அந்த அப்ளிகேஷன் எந்த கம்ப்யூட்டரில் ரன் ஆகுது அப்படின்றது சர்வர் நேம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரொம்ப பெரிய கம்பெனினா MySQL அப்படின்றதுக்குனே தனியாக ஒரு கம்ப்யூட்டர் போட்டு அதில் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுவாங்க. பட் சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா MySQL சாஃப்ட்வேரை வந்து அவங்க கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேறு ஒரு கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கு ஐபி அட்ரஸ் கிடைக்கும். பட் நம்ம கம்ப்யூட்டரில் அதை யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஐபி அட்ரஸ் கிடைக்காது. அதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அதுதான் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டுக்கும் ஐபி இருக்குது, பட் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனே வந்து ப்ரௌசர் வந்து இல்லை அந்த கனெக்ஷன் சாஃப்ட்வேர் ஆர் அந்த கனெக்ஷன் ஃபங்க்ஷன் என்ன எடுத்துக்கும், இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த கம்ப்யூட்டரில் தான் இருக்குது அப்படின்றத அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அடுத்து யூசர் நேம்.
ஸோ நிறைய MySQL யூசர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்து தான் வந்து நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஸோ இந்த லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேட்டாவை பார்க்க முடியும். ஸோ அந்த லாகினை நீங்கள் கொடுத்தா தான் வந்து உங்களால் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து டேட்டாவை பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிபி நேம்ன்றது எந்த டிபியை நீங்கள் உங்கள் யூசர் அக்கௌண்ட்லேயே வந்து நிறைய டேட்டா பேஸ் வச்சுருக்கலாம். அது எந்த டேட்டா பேஸ் அப்படின்றத பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து அந்த நேமை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த டேட்டாஸ்லாம் அதுக்கு ஒழுங்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஸோ அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து வந்து மேனேஜிங் டேட்டா பேஸ் கனெக்ஷன். ஓகே, ஸோ அதான் வந்து இந்த ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இதே கோடு இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த கனெக்ஷன் க்ரியேட்டிங் கனெக்ஷன் அப்படின்றது பாருங்கள், க்ரியேட்டிங் கனெக்ஷன். ஸோ அதில் $CONN அப்படின்றது ஒரு வேரியபிள் நேம். ஸோ இந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கனெக்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ MySQL I_connect அப்படின்றது இருக்குது பாருங்கள். இதில் சர்வர் நேம் அப்படின்றது பார்த்திங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூசர் நேம் அப்படின்றது யூசர் நேம்னே இருக்குது. உங்களோட யூசர் நேம் அதில் போட்டுக்கலாம். பாஸ்வேர்டும் அந்த யூசர் நேம் கொடுத்துக்கலாம். டிபி நேமுக்கு பதிலாக இங்கே பாருங்கள் ஸ்கூல் டிபி அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ எந்த ஸ்கூல் அந்த ஸ்கூலோட டிபி டேட்டா பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து கடைசியாக டிபி நேம் அப்படின்ற இடத்துல கொடுக்குறோம். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த MySQL கனெக்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதை வந்து இந்த CONN அப்படின்ற அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து செக்கிங், அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணுறது கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது. எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். இல்லை கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி எரர் வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அடுத்து வந்து இதெல்லாம் யூசர் நேம் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பர்ஃபார்ம் ஆப்ரேஷன். ஸோ இது வந்து இதுக்கு ஒரு தனி ஃபங்க்ஷன் இருக்குது, MySQL I_query. ஸோ இந்த queryக்கு வந்து நமக்கு 2 இன்புட் கொடுக்கணும். ஒன்று வந்து அந்த கனெக்ஷன் வேரியபிள், அப்புறம் என்ன query எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இது 2 இன்புட். அதை வந்து இது இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தாகணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கனெக்ஷனுக்குரிய அந்த வேரியபிள் இருக்குது. அடுத்து SQL அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த query, செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த டேபிள். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ன்றது டேபிளோட நேம். அதில் வந்து 2 ஃபீல்டில் இருக்க வேல்யூஸை நம்ம எடுக்க போகிறோம். ஒன்று ஸ்டூடெண்ட்டோட நேம் எடுக்க போகிறோம், அப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ஏஜை வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதை எடுக்கிறதுக்கு இந்த query. ஸோ இந்த query வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா MySQL I_query, இந்த CONன்றது இந்த கான் தான். ஸோ இந்த கான். ஸோ இது வந்து கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான உருவாக்கப்பட்ட வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள் அண்டு $SQLன்றது இதுதான் அந்த query. ஸோ SQLன்றது இது ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளை அங்கே நம்ம வேல்யூவை இங்கே கொடுத்தோன்னே இந்த query வந்து அந்த கனெக்ஷன் மூலிமா எக்ஸிக்யூட் ஆகி அந்த ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கனெக்ஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கும் ஒரு வேரியபிள் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, MySQL I_close அப்படின்றது. ஸோ இதுக்கும் ஒரு இன்புட் கொடுக்கணும். அதுதான் வந்து அந்த கனெக்ஷன் கொடுத்த அந்த வேரியபிள். ஓகே, ஸோ அது கொடுத்துட்டோன்னே என்ன ஆகிடும், இது இந்த query எக்ஸிக்யூட் ஆகும்போது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்குரிய கோடு தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த CON அப்படின்றது ஒரு வேரியபிள் நேம். இது க்ளோஸ் பண்ணுறதுக்காக $CON அப்படின்றத கொடுத்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு சின்ன கோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ் நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. சர்வர் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் இருக்குது. யூசர் நேம், பாஸ்வேர்ட்,
டிபி வந்து ஸ்கூல் டிபி அப்படின்ற அந்த டிபியை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சா அப்படின்றது பார்க்குறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட். அப்புறம் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இதான் வந்து அந்த கொரி. ஸோ செலக்ட் கொரி அது. ஸோ ரிசல்ட் அங்கே கொடுக்குற கொரியை வந்து ரிசல்ட்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான அந்த வேரியபிள் தான் வந்து ஸ்டார் ரிசல்ட்டு. அப்புறம் இந்த கொரியை வந்து இந்த எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற அந்த கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இந்த கொரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு வந்து 2 இன்புட் கொடுக்கணும். ஒன்று வந்து கனெக்ஷன், அப்புறம் வந்து எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை கொடுத்தோடனே இது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி அதோடய ரிசல்ட் எல்லாம் இந்த ரிசல்ட் அப்படின்ற இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கெட் த ரோ நம்பர்ஸ். ஓகே, எத்தனை ரோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த ரிசல்ட் மூலயமா எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் அந்த அந்த ஒவ்வொரு ரோவாக நம்ம எடுத்து பார்க்குறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபங்க்ஷன் இல்லை, அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. MySQL _close. ஓகே, இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை முடிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட், எம்பெடட் ஸ்கிரிப்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ரெடிமேடாக HTML பேஜ்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. 10th சாப்டர் முடியுது. இப்போ அடுத்தது 11th சாப்டர். அடுத்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஓகே, இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். இது வந்து 10th சாப்டர். 9th சாப்டர் நமக்கு முடியுது. அடுத்த கிளாஸில் மீதியை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.